ஹலோ கைஸ், நம்ம கடவுர் மண் வாசனை. இங்கே நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோளம் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வயக்காட்டில் வச்சனால கரை பிடிச்சிட்டு இருக்கீங்க. வயக்காட்டில் கரை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலைங்க. கட்டிலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கரை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால பொறுமையாக தான் பிடிக்க முடியும். கையெல்லாம் கொப்பளிச்சு போயிடுச்சுங்க. ஒரு வழியாக 3 வயல் கரை பிடிச்சாச்சுங்க. ஒரு வயல் பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சாச்சு. மீதி 2 வயல் பார்த்தீங்கன்னா இப்போ கரை பிடிச்சிட்டு இருக்குங்க. ஒரு வழியா லாஸ்ட்டு வயலும் கரை பிடிச்சி முடிச்சுட்டேங்க. நாளைக்கு காலையில் வந்து தண்ணி அடிச்சுடலான்னு கிளம்பிட்டேங்க. காலையில் வந்து மோட்ரு போட்டு விட்டு தண்ணி அடிச்சு விட்டுலான்னு சொல்லி போயிட்டேங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாழை மரத்தில் தார் போட்டுருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து வாழை மரத்தில் தார் போட்டிருக்குங்க. இப்போ தாங்க போட்டிருக்குங்க ஃபஸ்ட் டைம். அதனால பார்த்துட்டு அப்படியே தண்ணி அடிக்கலான்னு சொல்லி மடவை திருப்ப ஆரம்பிச்சிட்டேங்க. மடவை வேறு கிளைக்க போகிறதுனால நெல் கோத்து வயல் தேடி போட்டு தண்ணி அடைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணியும் வந்துடுச்சுங்க. ஒரு வழியாக வேகமாக மடவை திருப்பி விட்டு தண்ணி அடிக்கலான்னு சொல்லிட்டு அடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா மூளை ஓரத்துலாம் சாக்கு போட்டால் தாங்க கொஞ்சம் நிற்கும். இல்லாட்டி மண் அரிச்சிட்டு போய் எல்லாம் உடஞ்சிட்டு போயிருங்க. அதனால் கொஞ்சம் சாக்கு போட்டு கொஞ்சம் மேலே மண்ணை வாரி போட்டோம்னா அப்படியே நின்றுக்குங்க. மண் அப்படியே அரிக்காமல் இருக்குங்க. ஒரு வழியாக போய் 2 சரவை போட்டிருக்கனால ஒரு சரவை பார்த்தீங்கன்னா மடவை திருப்பி வச்சிட்டோம்னா நமக்கு அடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பாத்தியும் பாய்ந்துச்சுங்க. எல்லாம் அடைச்சி முடிச்சுட்டு கடைசியில் வெயில் டைம்னால எப்படா அடைச்சி முடிக்கணும்னு இருந்துச்சுங்க. வெயில் வேறு சரியான வெயில் வைங்க ஏப்ரல் மாதம். ஒரு வழியாக லாஸ்ட்டு பாத்தி அடைச்சி முடிச்சுட்டு போய் மோட்டரை போய் ஆஃப் பண்ணிட்டீங்க.